வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம 5 நிமிஷத்தில் சாதம் காலையில் கிளறி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். இதில் இருக்க இந்த நார் ஓடு அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிலில் காய வைக்கலனா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 50 கிராம் இருக்கும். 1/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுக்கணும், கருகாமல். நல்லா வறுத்தாதான் இது பொடி ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு, இதுவும் ஆறட்டும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள் சேர்த்தோம்னா நம்ம சாதம் கிளறும்போது கலர் ரொம்ப கருப்பாக தெரியும். அதுக்காக நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். இதையும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கடலை, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் இருக்க அதே எண்ணெயில் எடுத்து வச்ச புளியும் வறுத்து எடுத்துக்கலாம். புளியை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போய் நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறி இந்த அளவுக்கு தான் வரும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வச்சு வறுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வறுத்த புளியும் மிளகாயையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். புளியில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒட்டிக்கும். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனை விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே ஒட்டியிருக்கா என்னன்னு. ஒட்டியிருந்தால் கலந்து விட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் அரை உப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. சாதம் கிளறும் போது சாதத்தில் உப்பு போடாமல் வடிக்கிறவங்க உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நமக்கு புளி சாதம் கிளறதுக்கான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாதத்தை வடித்த உடனே இந்த பவுடரை போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து சாதத்தை ஆற வச்சுக்கலாம். கலந்து விட்டு ஆற வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எண்ணெய் சேர்க்காமல் கலந்தோம்னா ஒட்டிக்கும். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை. பச்சை கடலை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்த கடலை இருந்ததுனால 1 ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை எண்ணெயில் வறுத்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர்லேருந்து 1/2 டீஸ்பூன், நீங்கள் முதல்ல 1 டீஸ்பூன் போட்டு கலந்து புளிப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த பவுடர் சேர்த்த பிறகு அனல் குறைவான அனலில் வச்சுக்கோங்க.
மிதமான சூட்டில் இருந்தால் கருகி போயிடும். குறைவான அனலில் வச்சு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்து கலந்துடலாம். சாதத்தை கலந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு போதுமா பத்தலையான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பத்தலை, நான் அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். கலந்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். சுவையான புளி சாதம். ரொம்ப சுலபமாக காலையிலே செய்கிறதுக்கு ஈஸியான வேலை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்குனா 1 டீஸ்பூன் போட்டு ஒருத்தவங்களுக்கு சாதம் கிளறிடலாம். பெரியவங்கன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதிலே புளி ரசம் வச்சு எப்படி சாதம் கிளறதுங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.